ஒரு நாளைக்கு உங்க போனை எத்தனை தடவை அன்லாக் பண்றீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆவரேஜா ஒரு ஹியூமன் 150 டைம்ஸ் அவங்க போனை அன்லாக் பண்றாங்க. இது நேச்சுரலா நடக்குதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா யூ ஆர் கம்ப்ளீட்லி ராங். உங்க போன்ல இருக்கிற ஒவ்வொரு ஆப்பும் உங்க பிரெயினை ஹேக் பண்ணி உங்களை அடிமையா ஆக்கி எக்ஸ்பிளிசிட்டி டிசைன் பண்ணப்பட்டது. வெல்கம் டு டார்க் சைக்காலஜி ஆஃப் மொபைல். It's our social media. The slot machine effect. கேசினோவில் இருக்க ஸ்லாட் மிஷின் எப்படி ஒர்க் ஆகும்? நீங்கள் லிவரை இழுத்தால் லக் இருந்தால் ஜாக்பாட், இல்லைன்னா ஒரு மண்ணும் இல்லை. இதே கான்செப்ட் தான் இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர் ஃபீட்லேயும். நீங்கள் மேலே இருந்து கீழே ரிஃப்ரெஷ் பண்ணுறப்போ உங்கள் பிரெயினுக்கு நெக்ஸ்ட் என்ன வரும்னு தெரியாது. ஒரு காமெடி ரீல் வரலாம், உங்கள் க்ரஷ் ஃபோட்டோ வரலாம், இல்லை போரான ஆட் வரலாம். த அன்பிரடிக்டபிலிட்டி உங்கள் பிரெயினோட டோப்பமினை ஓவராக ரிலீஸ் பண்ண வச்சு உங்கள் மைண்டே இல்லாமல் ஸ்க்ரோல் பண்ண வைக்கிது. செகண்ட் ட்ரிக், இன்ஃபினிட்டி ஸ்க்ரோல். முன்னாடி எல்லாம் நம்ம ஒரு புக்கை படித்தாலோ இல்லை டிவியில் ஒரு ப்ரோக்ராம் பார்த்தாலோ அதுக்கு ஒரு எண்டுன்னு ஒன்று இருக்கும். அதுதான் சைக்காலஜியில் ஸ்டாப்பிங் கியூன்னு சொல்லுவாங்க. ஆனால் சோஷியல் மீடியா ஆப்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டாப்பிங் கியூவே இருக்காது. டெக் கம்பெனிஸ் எல்லாம் வேணும்னே அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஒரு எண்டு இருந்தால் தானே உங்கள் பிரெயின் ஓகே இதோட போதும்னு யோசிக்கும். ஒரு இன்ஸ்டா ரீல்ஸில் முடியவே முடியாதுன்னு தெரிஞ்சால் உங்கள் பிரெயினுக்கு சிக்னலே போகாது. நீங்கள் 5 நிமிஷம்னு உள்ளே வந்தீங்கன்னா 2 hours ஸ்க்ரோல் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. தேர்டு, த கலர் சைக்காலஜி. எப்போ பார்த்தாலும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் ஏன் ரெட் கலரில் இருக்குது, ப்ளூ இல்லைனா க்ரீன் கலரில் இருக்கலாம்ல? ஏன்னா ஹியூமன் சைக்காலஜி படி ரெட் டினோட்ஸ் டேஞ்சர். உங்கள் பிளட் இல்லைனா எக்ஸ்ட்ரீம் அர்ஜென்சி. உங்கள் கண்ணு ரெட் கலரை பார்த்தா இக்னோர் பண்ணவே பண்ணாது. கூடவே அந்த சின்ன வைப்ரேஷன் சவுண்ட், சில நேரம் ஃபோன் வைப்ரேட் ஆகுற மாதிரியே உங்களுக்கு ஃபீல் ஆகும். இதுக்கு பேர் தான் ஃபேண்டாம் வைப்ரேஷன் சிண்ட்ரோம். நம்ம பிரெயின் அந்த அளவுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு அடிக்ட் ஆயிடுச்சு. ஃபோர்த்து, ஸ்ட்ரீக்ஸ் அண்டு பேஜஸ். ஸ்னாப்சாட்டில் ஸ்ட்ரீக்ஸ் இல்லைனா டெய்லி லாகின் ரிவார்ட்ஸ்லாம் ஏன் வைக்கிறாங்கன்னு தெரியுமா? இதுக்கு பேர் தான் சங்க் காஸ்ட் ஃபெல்லசி. நீங்கள் 100 நாள் ஒரு ஸ்ட்ரீக் மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா 101வது நாள் உங்களுக்கு அந்த ஆப் யூஸ் பண்ண பிடிக்கலன்னா கூட அச்சோ 100 நாள் வேஸ்ட் ஆகிடுவேன்னு அப்படின்னு பயந்து யூஸ் பண்ணுவீங்க. உங்கள் எஃபோர்ட் வேஸ்ட் ஆகுறதுக்குன்னு நீங்கள் அவங்க பிளாட்ஃபார்முக்கு ஃப்ரீ மெம்பராகவே ஆயிடுறீங்க. ஃபிஃப்த்து, த அல்காரிதம்ஸ். ஆப் கம்பெனிஸ்க்கு நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்களா இல்லை சேடாக இருக்கீங்களா கவலையே கிடையாது. அவங்களுக்கு தேவையானது எல்லாமே உங்ககிட்ட இருக்க அட்டென்ஷன் மட்டும்தான். நீங்கள் ஒரு கோவமாக ஒரு வீடியோவை ஒரு 5 seconds எக்ஸ்ட்ரா பார்த்தா உங்களுக்கு அதே மாதிரி கோவப்படுத்துகிற வீடியோஸ் தான் தொடர்ந்து காட்டி உங்கள் எமோஷன்ஸே ஹைஜாக் பண்ணிவிடுவாங்க. பிகாஸ் ஹியூமன் நேச்சர் படி நெகட்டிவ் எமோஷன்ஸ் ஆல்வேஸ் கெட் மோர் அட்டென்ஷன். சரிப்பா, இவ்வளோ பேசுறியே, இதுக்கெல்லாம் சொல்யூஷனே கிடையாதா அப்படின்னு நீங்கள் கேட்டால் அடுத்து நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு, உங்கள் ஃபோன் டிஸ்பிளே செட்டிங்ஸில் போய் கிரே ஸ்கேல் பிளாக் அண்ட் ஒயிட் மூடை ஆன் பண்ணிக்கோங்க. கலர் இல்லைன்னா உங்கள் பிரெயினுக்கு எந்த ஆப் மேலேயும் உள்ள இன்ட்ரெஸ்ட் உடனே ஓடிடும். செகண்டு, வாட்ஸ்அப் கால் இல்லைன்னா நார்மல் காலை தவிர மற்ற எல்லா நோட்டிஃபிகேஷனையும் ஆஃப் பண்ணுங்கள். தேர்டு, தூக்கம் வரலைன்னா ஃபோனை பார்க்காதீங்க, ஒரு புக்கை படிங்க. உங்கள் டைம் தான் உங்கள் லைஃப்னு நினைங்க, அது ஒரு டெக் கம்பெனிக்கிட்ட இழக்காதீங்க. இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் சேவ் பண்ணலாம். Until then, bye bye from social media.